வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி உங்கள் டேங்க் இருந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிடுங்க. அது ஏன் அண்ட் எப்படி அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ப்ளம்பிங் ஒர்க்குக்காக இவர்கிட்ட கேட்டு ப்ளம்பிங் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். 1 இயர் கழிச்சு இப்போ தான் இதுக்கு கரெக்டான டைமே கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ப்ளம்பிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க போகும்போது இந்த டேங்க்கும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்த்தா ஃபுல்லாக உப்பு. அந்த உப்பு அப்படியே அந்த டேங்க் கீழே செடிமெண்ட் ஆகி அது அப்படியே அந்த வாட்டர் கூடயும் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்போதான் இந்த மாதிரி போர்வெல் போட்டால் இந்த மாதிரி சால்ட் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவர் கூட வந்து தாத்தா டேங்க்குள்ள இறங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாரு. அண்ட் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டேங்க் க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா தண்ணி எல்லாமே ரொம்பவே ஹார்டாக இருக்கும், அது வந்து நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிறதும் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கும் அண்ட் எனி ப்ளம்பிங் ஒர்க்ஸ்க்கு மணியண்ணாவோட நம்பரை நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் சர்க்கிளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்க்ல இந்த மாதிரி உப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.